டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக ஒரு மாதிரி இயல்பாக சசிகுமார் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். கருடன், நந்தா, அயோத்தின்னு வரிசையாக அடித்து தூக்கி போய்கிட்டே இருக்காப்புல. இதில் ரொம்பவே அழகாக இயல்பாக எளிமையாக நடிச்சிருந்தாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்ரன், அந்த 2 பசங்க, அது வந்து மூத்த பையன்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நிஜத்திலே ஸ்ரீலங்கன் மாதிரி இருந்தார். உண்மையிலே ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த ஒரு பையன் எப்படி இருப்பார், அவர் முக அமைப்பாக இருக்கட்டும், அவர் பேச்சு ஸ்டைலு, அப்படியே ஒரு ஸ்ரீலங்கன்லேருந்து அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, இங்கே எவ்வளோ தமிழர்கள் தான், நம்ம தமிழர்கள் அங்கே போய் புலம்பெயர்ந்தவர்கள் தானே இலங்கை தமிழர்கள். ஆனால் சொந்த ஊருக்கு வந்து திருட மாதிரி எப்படியெல்லாம் ஒளிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தாங்க. லாஜிக்கெல்லாம் எதுவும் கிடையாது, மிகைப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஏஸ்தட்டிக்காக படம் நல்லா இருந்தது. சில படங்களில் நல்லா இல்லைன்னா தானே நம்ம லாஜிக்கை பற்றி யோசிப்போம். என்னடா ஒரு தெருவே எப்படி வந்து கூடி நிற்கும், எப்படி அங்கேருந்து வர முடியாது, இதெல்லாம் நமக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நம்ம அதெல்லாம் எதையுமே யோசிக்க விடாமல் நல்ல படம் நல்லா கொடுத்துருக்காங்களேன்ற மாதிரி இருந்தது. அந்த சின்ன பையனோட டான்ஸிலேருந்து எல்லாமே, அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அவங்களோட ஆக்டிங்லேருந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சசிகுமார் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது.